Hi friends, I am Dr. Ali. ஆண் மலட்டுத்தன்மை ஆண்மை குறைவுக்கான எந்தெந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கலாம், என்ன மாதிரி பதிவு சோதனை பண்ணலாம், அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். டூ திங்ஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் ஒன், மேல் ப்ரொஃபைல் சொல்லுவோம், மேல் ஹார்மோன் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் டூ, செமன் அனாலிசிஸ் டெஸ்ட், விந்துடைய பரிசோதனை பண்றது ரொம்ப முக்கியமானது. விந்துடைய பரிசோதனை செமன் டெஸ்ட் நம்ம பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இம்பார்ட்டன்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செமன் எடுக்கும் போதே கேப் ஓபன் பண்ணாம மாஸ்டர்பேஷன் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது ஸ்போம் வரும்போது அந்த கண்டெய்னர்ல பிடிக்கும் போது பாதி வெளியே போயிட்டு இருக்கும், பாதி தான் கண்டெய்னர்ல இருக்கும். சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுலயே முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க மாஸ்டர்பேஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த செமனுடைய கண்டெய்னர் நீங்க ஓபன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மாஸ்டர்பேஷன் பண்ணி அந்த ஃபுல் ஸ்போமும் அதுல எடுக்கணும். அது இல்லாம அந்த கண்டெய்னரும் ஸ்டெரைலா இருக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கீங்க. அந்த கண்டெய்னரும் பிராடா இருக்கிற மாதிரி, அகலமா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி எடுத்துக்கீங்க. சில பேர் ஸ்மால் கண்டெய்னர்ல பண்ணும்போது அந்த கேப்பே பிராடா இருக்காது. அந்த மவுத் பகுதி பாத்தீங்கன்னா வாய் பகுதி பிராடா இருக்காது. ஸ்போம் வரும்போது பிடிக்கும் போது எல்லாமே பாதி வெளியே போயிட்டு இருக்கும். சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்னு கண்டெய்னர் ஸ்டெரைலா இருக்க மாதிரி பண்ணுங்க. நம்பர் டூ மாஸ்டர்பேஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த கேப் ஓபன் பண்ணிட்டு ஃபுல் ஸ்போமும் அந்த கண்டெய்னர் வர மாதிரி பண்ணுங்க. சில பேருக்கு டெஸ்ட் பண்ற லேப்லயோ இல்ல கிளினிக்லயோ போகும்போது அவங்களுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நபர்கள் வீட்டுல பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஒன் திங் என்னன்னா, ஒரு half an hour 40 minutesக்குள்ளே நீங்க ரிட்டர்ன் வர்றது ரொம்ப நல்லது. அது வரும்போது மேல் பேக்கெட்ல போட்டு நீங்க எடுத்து வந்தீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதோட டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அதுல இருக்கிற உயிர் அணுக்கள் சீக்கிரமாவே இறந்துடும். சோ அந்த மாதிரி நபர்கள் நீங்க ஒரு சேஃபா ரொம்ப கூலிங்கா இருக்கிற மாதிரி நீங்க மேல் கேப்ல நீங்க பேக்கெட்ல போட்டு நீங்க எடுத்து ரொம்ப பெட்டர் இது. நம்பர் டூ மேல் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமானது. டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ஒரு ஆணுக்கு செக்ஸ் உணர்ச்சியை தூண்டி விடுறதே அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் தான் இது. சோ அது குறைவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீலிங் அதிகமா கம்மியா இருக்கும். இது அதே மாதிரி செக்ஷுவல் உணர்ச்சியும் ரொம்ப குறைவா இருக்கும். சோ இந்த மாதிரி நபர்கள் யாருமே பயப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை செமனுடைய லெவல் கம்மியா இருந்தாலும் சரி, ஹார்மோனுடைய லெவல் கம்மியா இருந்தாலும் சரி, மேரேஜ்க்கு முன்னாடி நீங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஆஃப்டர் மேரேஜ்ல உங்க பார்ட்னர் கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். செகண்ட் திங், நீங்க பேபிக்காக பிளான் பண்ணும்போது நீங்க ஹாப்பியா இருக்கலாம். சோ நீங்க முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த செமன் அனாலிசிஸ் டெஸ்டும் இந்த மேல் ப்ரொஃபைலும் வெரி இம்பார்ட்டன்ட் இது. சோ சில பேர் ஆஃப்டர் மேரேஜ்ல கிளினிக்ல வருவாங்க. சோ இந்த மாதிரி பேபிக்காக பிளான் பண்ணும்போது எனக்கு பேபியே எனக்கு ஃபார்ம் ஆகல சார், அது இல்லாம எனக்கு உணர்ச்சி செக்ஷுவல் உணர்ச்சி ரொம்ப குறைவா இருக்கு. அப்படியும் இருந்தாலும் பார்ட்னர் கூட நம்ம கான்டாக்ட்ல இருக்கும்போது சீக்கிரமா ஸ்போம் வெளியே வந்தது. அது இல்லாம எரெக்ஷன் எனக்கு சுத்தமா டவுன் ஆயிடுது அந்த மாதிரி டைம்ல. சோ அந்த மாதிரி நபர்கள் இது டூ டெஸ்ட் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட் இது. சோ இந்த மாதிரி பிரச்சனை யாராவது இருந்தா யாரும் பயப்பட தேவை கிடையாது. இது மேக்சிமம் நம்ம கிளியர் பண்ண முடியும். உங்களுக்குள்ள ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல இருக்கு, நீங்க கால் பண்ணி நீங்க கிளாரிஃபை பண்ணலாம் இந்த மாதிரி.